இரும்பு திரையை கூட எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதாவது இரும்பு கொஞ்சம் தான் எடுத்துக்கலாம். பட் அதுலேயுமே நம்ம இரும்பு திரையெல்லாம் டிராஃபிக் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நம்ம சிஸ்டம் எதுவுமே கனெக்டிவிட்டிலே இல்லை. ஒரு சைட் இருக்குது, அந்த மாதிரி 1901 இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ 2-3 நம்பர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அவராக இருப்போம், நாங்கள் ஈஸியாக நம்ம இது பண்ணிடுவோம் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிற விஷயம். ஆக்சுவலாக அப்படி இல்லை. ஸோ டார்க் வெப் பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாருனாலையும் அக்சஸ் பண்ண முடியுங்கிறத தாண்டி ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிட முடியாது தான். நான் தான் சொன்னேன்லங்க, இப்போ பேசிக்காக VPN என்ன பண்ணுது, சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இது கேட்குது. ஸோ அந்த இலீகல் சைட் எங்கே ஆக்டிவாக இருக்குது, ஆக்டிவாக இருக்கிற டொமைனை அக்சஸ் பண்ணுற நாலேஜ் இருந்தது அப்படின்னா ஆப்வியஸாக அக்சஸ் பண்ண முடியும். டிஜிட்டல் ரீதியாக ஒரு தடயங்களை கலெக்ட் பண்ணுறாங்கனால டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்னு வந்துடும். இப்போ நீங்கள் அந்த பொண்ணு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சைபர் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நினச்சா கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த டார்க் வெப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. லைக் முன்னாடி அதை ஆக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் இப்போ ஈஸியா அக்சசபிளா தான் இருக்கு. சின்ன பசங்க யார் நினைச்சாலும் ஆக்சஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த டார்க் வெப்ல என்ன டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் வந்துட்டு பே பண்ணி டார்ச்சரிங் வீடியோஸ்லாம் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். பட் ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, லைவா வந்துட்டு அதை பாக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது சம்திங் டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எனக்கு அது புரியல. பட் இந்த மாதிரி டார்க் வெப்ல இந்த மாதிரி டார்ச்சரிங் வீடியோஸ் இதெல்லாமே மக்கள் பே பண்ணி பார்க்குறாங்களா? ஓகே, அஃப்கோர்ஸ் இதை பார்ஷியலாக எஸ்ன்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட ப்ரீவியஸ் கொஷினுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் நம்பர்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்கீங்களான்னு கேட்டிங்களா? இந்த மாதிரி ஒரு அவேர்னஸாக இருக்கும் போது அது இல்லை அப்படிங்கிறது தாங்க ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி நிறையா cybercrime.gov.in அப்படிங்கிற ஒரு சைட் இருக்குது. அந்த மாதிரி 1901 அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ 2-3 நம்பர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அவராக இருப்போம், நாங்கள் ஈஸியாக நம்ம இது பண்ணிடுவோம் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிற விஷயம். ஆக்சுவலாக அப்படி இல்லை. நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நம்பருக்கு வந்துட்டு ஜஸ்ட் ட்ரை கூட பண்ணி பார்க்காம இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் சரி பண்ணிடுவாங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நான் லைவாக ட்ராக் கால் பண்ணும்போது ஒன்றும் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க காலே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை மீறி அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கேஷுவலாக விட்டுறாங்க. இன்னொன்று 6 வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அப்புறம் ஆஃப்டர் 6னா நீங்க நாளைக்கு தான். சோ அப்ப 6 மணிக்கு மேல அவனும் தப்பு பண்ண மாட்டானா, இல்ல அவனுக்கு எதுவும் நடக்காதா? சோ 24 அப்படிங்கும்போது அது கஸ்டமர் சர்வீஸ்னு அவங்க சொல்லவே கூடாது. கஸ்டமர் சர்வீஸ்னா 24/7. ஒரு எனக்கு என்னன்னா, ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் 24/7 ரொட்டேஷன்ல ஷிஃப்ட் வச்சு ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கவர்மெண்ட் சைடில் இருந்துட்டு இவ்வளோ பெரிய சோர்ஸ் வச்சுருக்கீங்கும் போது. ஸோ நான் நிறைய இடத்துல இதை பற்றி பேசியிருக்கேன். இதை பற்றி நிறையா பேச மாட்டேங்கிறாங்க. மேபி இது மூலமாக ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு போணுச்சுன்னா கூட அதை பார்த்தா கூட பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ப்ராப்பரான ரெஸ்பான்ஸே இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாரும் சைடில் இருந்தும் சொல்கிறாங்க. கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, கால் நாட் ரீச்சபிள். இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, பேலன்ஸ் இருந்தால் தான் கால் போகுது. அப்புறம் என்னடா அது ஃப்ரீ சர்வீஸுங்கம்மா, அப்புறம் கஸ்டமர் கேர் அப்படிங்கிறதுக்கு என்ன அங்கே ஒரு மீனிங் இருக்குன்னே தெரியல. இல்லை ஸோ அவன் பேலன்ஸ் இல்லை ஜியோ வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ரீசார்ஜ் பண்ணிடுவாங்கிற மென்டாலிட்டியில் இருக்காங்களாங்கிறது தெரியல கவர்மெண்ட் சைடில் இருந்து. ஏன்னா இன்றைக்கி ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணாமல் நார்மலாக ரீசார்ஜ் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த டைமில் ரீசார்ஜ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரலாம். அப்போ கால் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது என்ன அப்படிங்கிறது தெரியல. அதனால் மேபி இதை பார்க்குறாங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. உங்களோட சைட்லேயும் நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ டார்க் வெப் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எல்லாருனாலையும் அக்சஸ் பண்ண முடியுங்கிறத தாண்டி ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிட முடியாது தான். இந்த ஃபிஷிங்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது ஈஸியாக ரொம்ப எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டார்க் வெப் மோரோவர் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இன் டூ போயிட்டு ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். பே பண்ணி பார்க்குறாங்களா அப்படின்னா டிபெண்ட்ஸுங்க. இப்போது நம்ம பான் கண்டென்ட் பற்றி பேசணும்ல, இப்போ பான் வீடியோஸ் பார்த்தா வந்துட்டு பான் வீடியோஸ் பார்த்தாலே அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னா அப்படி இல்லை. பட் அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஒரு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வீடியோவை பார்க்குறது, அதை ஷேர் பண்ணுறது, இல்லை அந்த சைட்டில் அப்லோட் பண்ணுறது, இல்லை அந்த சைட் அதை சஜஷன் காட்டுது. ஒருவேளை இவங்க அப்லோடே பண்ணாலும் அந்த சைட் அதை சஜஷனே காட்டக்கூடாது. கீவேர்ட்ஸில் கூட அதை சஜஷன் காட்டக்கூடாது அவங்க சர்ச் பண்ணுறாங்கும் போது. அப்படி காட்டினாங்கன்னா அந்த சைட் மேலேயே நடவடிக்கை எடுப்பாங்க.
ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த பான் சைட்லாம் இங்கே நம்ம அக்சஸ் பண்ண முடியாத சில விஷயங்கள்லாம் டார்க் வெப்பில் பே பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அது டார்க் வெப்புங்கிறத தாண்டி நீங்கள் டெலகிராம்லேயே வந்துடுச்சுங்க. டெலகிராம்லேயே ஒரு குரூப் ஆரம்பிச்சு. இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துச்சு ஆக்சுவலாக. டெலகிராம்லேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எதுலேயுமே அப்லோட் ஆகாத சில வீடியோஸ் எல்லாம் அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரீசன் என்ன தெரியுமா? அவங்க அமௌண்ட்டுக்கு விற்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கேமிங் செட்டப் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்குது. அவங்க சீக்கிரமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறதுக்காக அமௌண்ட் எப்படி வந்தாலும் நமக்கு சரி அப்படின்ட்டு இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இப்படி ஒன்று நடக்குது. வெப்பன் ஸ்டீலிங் நடக்குதுன்னு நம்ம நிறைய பேருக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அது கேஷுவலாக இருக்கிறது. ஸோ இப்போ லைவ் மர்டர்ஸ்லாம் சில இது நடக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைவாக ஒரு மர்டர் டார்ச்சர் பண்ணுறது, ஹியூமன்ஸை கொல்றது, இந்த மாதிரி. இது லைவாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு ஷூராக சொல்ல முடியாது. பட் அதை தாண்டி என்னென்னா, ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் கூகுளில் அதெல்லாம் அவைலபிளாக இருக்காது. அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன். அந்த மாதிரி ரொம்ப வல்காரிட்டியாக இருக்கிற விஷயம் கூகுள் அலோவ் பண்ணாது. ஸோ அதுதான் நம்ம மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த டார்க் வெப் ரொம்ப அடியில் இருக்குன்னு. அதுதான் கான்செப்ட். ஏன்னா அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு VPN கனெக்ட் பண்ணி அந்த சைட்ஸை அக்சஸ் பண்ணும் போது தான் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியுது. ஸோ இது ஹைலி பாசிபிளான ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. VPN கனெக்ட் பண்ணாலே டார்க் வெப் ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னு சொல்றீங்களா? இது கைண்ட் ஆஃப் VPN மட்டும் இல்லைங்க. இது பேக் அண்ட் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நீங்கள் டார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மினிட்ஸுக்கு வேறு லொக்கேஷன் இதாகுது அப்படின்னா ட்ரேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நிறைய லொக்கேஷன் போகும். என்ன தான் நிறைய லொக்கேஷன் போனாலும் ஒரிஜினல் லொக்கேஷனுக்கு வந்துட்டு தான் போகும். ஒரிஜினல் லொக்கேஷனை கம்ப்ளீட்டாக மாஸ்க் பண்ணுறதுங்கிறது வேறு டாபிக். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன சொல்கிறது, இன்னும் சில நாலேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா, நான் தான் சொன்னேன்லங்க, இப்போ பேசிக்காக VPN என்ன பண்ணுது, சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இது கேட்குது. ஸோ அந்த இலீகல் சைட் எங்கே ஆக்டிவாக இருக்கிற டொமைனை அக்சஸ் பண்ணுற நாலேஜ் இருந்தது அப்படின்னா ஆப்வியஸாக அக்சஸ் பண்ண முடியும் டார்க் வெப்பை. இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சைபர் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு அந்த ஒர்க்கு குவாலிட்டியாக இருக்குது? ஆக்சுவலாக வந்துட்டு சைபர் க்ரைம் தான் குவாலிட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு க்ரைம் இங்கே இந்தியா பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமாங்க, இப்போ ரஷ்யா மாதிரியான கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது. யூஎஸ் எடுத்துக்கலாம், ரஷ்யா. ஸோ ரஷ்யாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அதை பற்றின நாலேஜ் அதிகமாக இருக்கும். இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. அது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அங்கே வந்துட்டு ஒரு டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு முறையும் அதே அளவுக்கு இருக்கும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, டெக்னிக்கலாக மட்டும் வளர்ந்துட்டே போகணும் டிஜிட்டல் இந்தியா. பட் இங்கே டிஜிட்டல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. அங்கே டிஜிட்டலாக அவங்களுக்கு பார்வைக்கு வெளி கண்ட்ரீஸ்லேருந்து பார்த்தா நம்மளும் அட்வான்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக, அட்வான்ஸுங்கிறது ஒரு டிஜிட்டல் வளர்றது அட்வான்ஸ் கிடையாது. அதுக்கான பாதுகாப்பு முறை என்றைக்கு வளருதோ அதுதான் கம்ப்ளீட்டான ஒரு அட்வான்ஸ்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அது இங்கே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அது ஆதார் கார்டு டேட்டா லீக் ஆகிறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அதுன்னு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள். ஸோ இன்றைக்கி சிம்பிளுங்க. இப்போது இன்ன வரைக்கும் டெலகிராமில் 150 ரூபாய்க்கு லைக் போட்டால் நமக்கு காசு கிடைக்குதுன்னு இன்ன வரைக்கும் ஏமாந்துட்டு தானே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது எந்த அளவுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ க்ரைம் தான் குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் ஒரு தப்பை எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஓகேங்க, ஆக்சுவலி ஒரு கேஸ் கூட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அந்த ஐடி மூலமாக அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஷீ இஸ் இன் நம்மளோட கண்ட்ரியில், அவுட் ஆஃப் த கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க. பட் அந்த கண்ட்ரியிலேருந்து அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டில் அங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும் போது அந்த சர்க்கிளில் எல்லாருமே அவங்களுக்கு இன்டெரக்டாக அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு லவ் பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ், ரிலேஷன்ஷிப்க்கு அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த எல்லார் மேலேயும் தான் சந்தேகம் வரும். பேச அவங்க பாய் ஃப்ரெண்ட் மேலே வந்திருக்கும், விட்டு போனவங்க மேலே வந்திருக்கும், கரண்ட்டாக பேசிகிட்டு இருக்கவங்க மேலே வந்திருக்கும், ஜஸ்ட் ஃப்ரெண்டாக கூட இருக்கிறவங்க மேலே வந்திருக்கும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்க. சில விஷயம் ஓப்பன் அப் ஆக மாட்டாங்க. ஏன்னா இப்போ நார்மலானா நம்ம பர்சனல் கேட்க போகிறது கிடையாது. பட் ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லுவேன்னா, இது உங்கள் பாய் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், யாரை வேணா இருங்களேன், நீங்களா இருங்க, யாரை வேணா இருங்க. அந்த ஒரு விஷயம் நடக்குதுங்கும் போது எல்லாத்துக்கும் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இது கனெக்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இல்லை இவங்களா இருக்காது நீங்கள் சொல்லிடாதீங்க. அது எனக்கு ட்ரிகர் ஆரம்பிச்சு என்ன ஆகும் அப்படின்னா அது சால்வ் ஆகாமையே போக ஆரம்பிக்கும். ஸோ அவங்க இருக்காது அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு நான் வரக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நான் அதிகமாக கேட்டப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் என்னையுமே கேட்டு தான் சொல்லுவேன், நீங்கள் டேட்டா ஷேர் பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க, ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் இது பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஸோ
சில நான் சொன்னேன்ல இப்போ ஃபேக் ஐடி எல்லாமே இதுக்குள்ளே தாங்க வரும். அவங்க என்ன தப்பு வேணால் பண்ணட்டும், இன்டைரக்டாக அவங்களோட ஒரிஜினல் விஷயத்தோடு அவங்க அட்டாச் ஆகிருப்பாங்க, ஏதாவது ஒரு லூப் கோல். ஸோ இங்கே வந்துட்டு நான் OSINT நான் முன்னாடி சொன்னேன்ல, அதை தான் இங்கே அப்ரோச் பண்ணுவேன். ஸோ ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சின்ன வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபோட்டோஸ் வந்திருக்கு, அவங்க சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே பண்ணல. அவங்க எங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியும். அந்த இமேஜ் மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் கூகுள் லென்ஸில் நீங்கள் போட்டாலே மேட்ச் பண்ணி பார்க்க முடியும் அந்த லொக்கேஷன்ஸ். இன்னும் நான் டீப்பாக நான் சொல்கிறேன். அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த லொக்கேஷனில் இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டது. ஸோ ஒரு ஃபோட்டோக்கு மெட்டா டேட்டான ஒரு விஷயம் இருக்கும், வாட் எவர் இட் இஸ், ஃபோட்டோ, வீடியோ, அந்த மாதிரி எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறீங்கும் போது மேஜராக அந்த டேட்டா இல்லைங்கும் போது பிரச்சனை இல்லை. பட் ஒரிஜினல் சோர்ஸ் கிடைக்கிது அப்படிங்கும்போது அந்த ஃபோட்டோவோட ஒரிஜினல் சோர்ஸை மெட்டா டேட்டா எடுத்தாங்க அப்படின்னா, எந்த டிவைஸில் அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க, எந்த டைமுக்கு எடுத்தாங்க, எந்த லொக்கேஷன்லேருந்து எடுத்தாங்கங்கிறத கேதர் பண்ண முடியும். நீங்கள் யூஸ்வலாக உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்கும் போது இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை வச்சு லொக்கேஷனை கெட் பண்ண முடியுங்கும் போது விக்டிமுக்கு அவன் அனுப்பிச்சிருப்பான். ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும்ல, பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவன் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருப்பான், லிங்க் அனுப்பிச்சிருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக வந்துட்டு ட்ராக் பண்ண முடியும். நான் ரொம்ப ட்விஸ்டான ஒரு விஷயம் என்னென்னா, நான் இதை சொல்லிட்டேன், பட் அவங்க கண்மூடித்தனமாக அவங்க பாய் ஃப்ரெண்ட் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஒரு விஷயத்தில், ஒரு கேஸில் என்ன ஆனிச்சு அப்படின்னா, அந்த பையனும் எனக்கு மெசேஜ் பண்ணுறான், ப்ரோ யாரோ பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் ட்ரஸ்ட் ஆகும்ல. பட் நான் ஸ்டில் என்னோட இதில் நான் எப்பவுமே தெளிவாக இருப்பேன். நீங்கள் என்னதான் இருந்தாலும் நான் ஒரு 4-5 பேர் அவங்களுக்கு சஸ்பெக்டாக இருப்பாங்களான்னு அவங்ககிட்ட கேட்கும்போது அந்த 4-5 தடவையும் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் நான் உள்ளே எழுதிட்டு வருவான், ஏதாவது ஒரு இதில், ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அவங்க ட்ரஸ்ட்னா அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த பையன் தான் பண்ணியிருக்கான் ஆக்சுவலாக, ஃபோட்டோஸ் வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கண்மூடித்தனமாக யாரையுமே நம்பாதீங்க. யாராக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. அது மேபி மேரேஜ் அப்படிங்கிற அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது உங்களுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு அதுதான். ஸோ ஒருவேளை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, எதுக்கும் பயப்பட வேணாம். எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதுல இருங்க, மைண்ட் ஃப்ரீயாக இருங்க. அது யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இன்னும் சைக்காலஜி எக்ஸ்பர்ட் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் அதை பற்றி டீப்பாக தெரியும். ஏன்னா நான் டெக்னிக்கலாக சொல்யூஷன் கொடுத்துட்டு போயிடுவேன். ஸோ இந்த இது ரொம்ப ட்விஸ்டடான கேஸாக இருந்துச்சு. ஏன்னா இப்படி உருட்டுனியடா அப்படிங்கிற. ஆமாம். ஸோ அது ரீசன் என்னன்னா, இந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிட்டாங்க, சண்டே வரக்கூடாதுங்கிறதுனால அவங்களும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான். பட் அவ்வளோ இது நம்ம ட்ராக் பண்ணும்போது தான் கொஞ்சம் ட்விஸ்டடான இதாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்ன? இந்த மாதிரி நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, அண்ட் எந்த ஒரு விஷயத்தை கிளையண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும்? ஓகே, நான் கேசஸ் ஹேண்டில் பண்ணுறது இல்லைங்க ஆக்சுவலாக, அதுதான் உண்மை. கரெக்டாக நீங்கள் ஓகே, ஆமாம், எதுவுமே பண்ணுறது இல்லை. இந்த ஹெல்ப்னு சொல்லி கேட்பாங்கல்ல, நான் அவங்கள பேஸ் ஆமாம். ஆக்சுவலி வந்துட்டு ஏன்னா இதை ஹைலைட் பண்ணியும் காட்டிடுங்க. ஏன்னா இது மூலமாக எதாவது இனிமேல் அது ரிலேட்டடாக அதாவது மெசேஜ் கொரிஸ் வராமல் இருந்தால் பெட்டர் தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா இதுக்கு நிறையா ப்ரொசீஜர் இருக்குங்க. இப்போ வந்துட்டு நான் ஏன்னா அந்த லீகல்குள்ளே தான் நான் இருப்பேன், நான் இல்லீகலாக எங்கேயுமே போக மாட்டேன். ஏன்னா ஒரு விஷயம் ஹெல்ப்புன்னு கேட்கும் போது பண்ணுறதுங்கிறது அது இட்ஸ் லீகல் ஆப்வியஸாக. இப்போ ஒரு நம்ம தங்கச்சிக்கு நடக்குது, ஆப்வியஸாக எப்படி நடந்துச்சு, யார் இப்படி பண்ணான்னு கேட்குறது, அதுக்கு யாருக்கு வேணாலும் ரைட்ஸ் இருக்குது, யார் அப்படி பண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் அதுக்கு ஒரு செட் ஆஃப் லிமிட்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அந்த லிமிட்ஸ்குள்ளேயே இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க கேட்குறதெல்லாம் லிமிட் தாண்டி இருக்கும். நீங்கள் கேட்டிங்கல்ல, ரொம்ப லிமிட் தாண்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தமிழ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, வண்டியில் பெட்ரோல் ஃபில் பண்ண முடியுமான்னு அங்கே இந்த தமிழ் படம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஸோ அந்த வண்டி ஸ்பீடாக போயிட்டுருக்கும், அந்த வண்டியை ட்ராக் பண்ணி கொஞ்சோண்டு மண்ணை போட்டு அதை வண்டியை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற கான்செப்டில் தான் மென்டாலிட்டியில் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரோ நம்பர் மட்டும் தரேன், 10 நம்பர் தட்டினோன்னு இது பண்ணிடுங்க. நிறைய இட்ஸ் செட் ஆஃப் ப்ராசஸ் அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் ரீசன் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய படங்கள் தான். கண்டிப்பாங்க, அது இரும்பு திரையை கூட எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், பரவாயில்ல கொஞ்சம் தான் எடுத்துக்கலாம். பட் அதுலேயுமே நம்ம இருந்துலாம் டிராஃபிக் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நம்ம சிஸ்டம் எதுவுமே கனெக்டிவிட்டிலே இல்லை. அவங்க ஃபாரின்ல பார்த்துட்டு அதை அப்படியே இது பண்ணுறாங்க, ஆக்சுவலாக செயல்படுத்தி பார்க்குறாங்க. ஆக்சுவலி ஒரு சின்ன விஷயம் தாங்க. இப்போ நான் ரொம்ப அடிக்கடி சொல்கிற விஷயம், ஒரு கனெக்டிவிட்டி இருந்தால் தான் அந்த டிவைஸை ஹேக் பண்ண முடியும். கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னா அந்த டிவைஸை ஹேக்கே பண்ண முடியாது. பட் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் அங்கே நடக்குது அப்படின்னா அந்த இடத்த அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பட் இவங்க காட்டுறதெல்லாம் என்னென்னா, கண்மூடித்தனமாக சும்மா எல்லா சிக்னலையும் அங்கங்கே ட்ராக் பண்ணி காமிச்சிட்டு இருப்பாங்க. அங்கே எங்கே கேமரா வச்சுருக்காங்க, சரி கேமரா இருக்குது, அது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கா, ஸோ அவங்க எங்கே இப்போ ஒரு ஒய்ஃபை தான் இருக்குது அப்படின்னு ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்குன்னா அந்த ஹேக்கர்ஸ் ஒய்ஃபைல இருக்கணும், அந்த இடத்துல இருக்கணும்.
ஸோ அதோட அக்சஸை கெட் பண்ணுறது. இங்கே மோரோவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான இது எப்படி செயல்படுது அப்படின்னா மேனுவலாக தான் ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்காங்கிற பட்சத்தில் டிராஃபிக் சிக்னல் அந்த டைம் மூடு அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் மங்காத்தா மூவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளாக முன்னாடியே ஸோ ஐபி அட்ரஸை தட்டுவாங்க, கேமரா டிராஃபிக் அங்கே காட்டக்கூடிய ஐபி என்னன்னா 0.500 சம்திங்னு வந்துருக்கும். அந்த டைமில் வந்துட்டு ஐபி வெர்ஷன் 4ன்னு இருந்துச்சு. ஐபி வெர்ஷன் 4ல் 500 கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அந்த கேரக்டர் இல்லை. ஸோ அப்படிங்கும் போது அது சும்மா ஒரு படத்துக்காக காட்டப்பட்ட ஃபேண்டசிக்காக கிரியேட் பண்ண விஷயங்கள் தான் இங்கே அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் ஹாலிவுட் மூவிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். பட் தமிழ் மூவிஸை பார்த்துட்டு தான் நிறைய பேர் என்கிட்ட குவீஸாக கேட்குறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாமே எதையாவது ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த டாக்டரோட ரேப் கேஸ் அது கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்பவே ஹர்ட் ஆன ஒரு விஷயம். இந்த மாதிரி கேஸ் வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, எப்பவுமே நடக்கக்கூடியதான். ஆனா இதுக்கு எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மொபைல்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் அண்ட் சைபர் கிரைம் எந்த அளவுக்கு இதுல இன்வால்வ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்வால்வ் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஃபாரன்சிக்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம டிஜிட்டல் மூலியமாக டிஜிட்டல் ரீதியாக ஒரு தடயங்களை கலெக்ட் பண்ணுறாங்கனால டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்னு வந்துடும். இப்போ நீங்கள் அந்த பொண்ணு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைபர் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நினச்சா கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போது அந்த பொண்ணு கூட ஒரு கண்டிப்பாக கான்டாக்டே இல்லாதவங்க பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த பொண்ணு கூட கான்டாக்டில் இருந்திருப்பாங்க, ஓகேங்களா. த்ரூ த வாட்ஸ்அப் நம்மளால் எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணோட டேட்டாவை கலெக்ட் பண்ணாலே ஓரளவுக்கு அந்த ஐடியாலஜி கிடச்சிடும் அவங்களுக்கு. யார் கூட அவங்க கூட பேசியிருக்காங்க, ஜஸ்ட் நம்மளா ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போதே அந்த கனெக்ஷன் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லைங்கிறது தான் முக்கியமான விஷயங்க. நீங்கள் அந்த கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் அந்த கான்ஃபரன்ஸை இடிச்சிட்டாங்க. அந்த கான்ஃபரன்ஸை இடிச்சிட்டாங்க. ஒரு கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களாடா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இருக்கும். எஸ், நான் சைபர் செக்யூரிட்டிங்கிறத தாண்டி என்னோட பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் வெல்பீயிங்னு வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு சைக்காலஜி உள்ளே கொண்டு வர பார்க்குறேன், பர்சன் எக்ஸ்பர்ட்ஸை. ஸோ அந்த மாதிரி தான் என்னோட பேஜே இருக்கும், டிஜிட்டல் வெல்பீயிங். இங்கே ஒரு டெக்னாலஜி ரீதியாக ஒரு சொல்லுவேன், நான் ஸ்டேஜ்க்கெலாம் போனால் அதை சொல்லுவேன், ஒரு டெக்னாலஜி ரீதியாக அறிவை வளர்த்துக்கிறது மட்டும் சைபர் செக்யூரிட்டி இல்லை. அதை பற்றின புரிதலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒரு சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டிங்கிறத தாண்டி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இன்னும் ப்ரிகாஷனாக இருந்திருக்கலாம், பட் என்னதான் இருந்தாலும் இது தவிர்க்க முடியாமல் நடந்துருச்சு ஆக்சுவலாக. அதனால் நம்ம எதுவும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ளே போக முடியாது. பட் சைபர் ஃபாரன்சிக்ஸ் நினச்சா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா 100% கண்டுபிடிக்க முடியும். ஃபாரன்சிக்ஸ், சைபர் ஃபாரன்சிக்ஸ் ரெண்டும் சேரும்போது, ரெண்டு தடையும் சேரும்போது டெஃபினட்டாக அதுக்கான அக்யூஸ். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன, ஆல்ரெடி விக்டிம் யார் அதை பண்ணாங்கங்கிறது தெரியும். ஸோ அவங்க ஹைட் பண்ணி வச்சிருக்காங்கிறது தான் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குங்கிறனால தான் நம்ம என்ன சொல்ல முடியும். அண்ட் இங்கே விட இந்த நார்த் சைடு தான் இது ரொம்ப அதிகமாக நடக்குது. இதுக்கு காரணம் வந்துட்டு அவங்க எக்ஸ்ட்ரீமாக பார்க்கக்கூடிய இந்த வீடியோஸ் தானா, இல்லை வேற எதுவும் ரீசன்? இது டிபெண்ட்ஸுங்க, நம்ம சொல்லவே முடியாதுங்க. இப்போது நம்ம அதை நீங்கள் ஒரு சர்வேவாக கலெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பார்க்குறனால கண்ட்ரோலாக இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு இதே இல்லாமல் அந்த பார்க்கும்போது நான் கண்ட்ரோலாக இருக்கேன் அப்படிம்பாங்க. சில பேருக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை பார்த்து கெட்டு போகிறவங்க அதிகமாக இருக்காங்க சின்ன சின்ன வயசில். அதுதான் இங்கே விஷயம். ஏன்னா இப்போ அதனால தான் 18 வயசுங்கிறத அதை இது பண்ணியிருக்காங்க. எனக்கு இது நீங்கள் சொல்லும்போது தான் தோணுது, பேரண்டல் கண்ட்ரோல் எல்லாமே கொடுக்குறாங்க வீட்டில் இப்போ எல்லாம். ஆனாலுமே அந்த குட்டி பசங்களுக்கு அந்த பேரண்டல் கண்ட்ரோலை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு வீடியோ எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சிருக்கு. ஓகே, அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க தேடி இத பேரண்டல் கண்ட்ரோலை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு முதற்கொண்டு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலி அதுதாங்க விஷயம். இன்னைக்கு இது நீங்க சொல்ற எல்லா விஷயமும் எங்க கனெக்ட் ஆகுது தெரியுமா? நீங்க என்ன வேணா எடுத்துக்கோங்க, வாட் எவர் இட் இஸ், ஒரு பொண்ணை அபியூஸ் பண்றாங்க, மர்டர் பண்றாங்க, நீங்க சொன்ன இந்த பேரண்டிங் கண்ட்ரோல் இதெல்லாம் எங்க வருது தெரியுமா? இன்ஃப்ளூயன்சர் கையில தான் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? நீங்க அவேர்னஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஹவு டு ரிமூவ் பேரண்டல் கண்ட்ரோல்னு ஏன் அவன் வீடியோ போடுறான்? அவன் அதனால தான் வீடியோ பார்த்து அந்த குழந்தைங்க வந்து அவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது. நீங்கள் பேரண்டல் கண்ட்ரோல் எப்படி வச்சுக்கிறதுன்னு வீடியோ போடுறது வேற, அதை ரிமூவ் பண்ணுறது இவன் எதுக்கு? அவனுக்கு பேசிக்காக வியூஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் நான் ஒரு இடத்துல கூட ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அது எல்லாமே இல்லீகலுங்க. பட் அது எதுவுமே இங்கே நடைமுறைக்கு இல்லைங்கிற ஒரு காரணத்தினால தான் அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய, நான் ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய பேருங்க என்ன ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் என்ன, இப்போ நான் அவங்க ஒரு கம்யூனிட்டியில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், டெக் கம்யூனிட்டியில் இருக்கும், அதில் ஒரு 10-15 பேர் இன்ஃப்ளூயன்ஸாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவங்க ஏதாவது ஒரு வீடியோ பண்ணும்போது நான் ஆப்வியஸாக என்னோட இதில் நான் எடுத்து போட்டுருவேன். ஆக்சுவலி இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதனால இது வரைக்கும் க்ளோஸாக இருந்தவங்க நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் என்கிட்ட பேசாமல் போயிடுவாங்க அந்த இன்ஃப்ளூயன்சர். ஸோ அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஏங்க இது பேசிக்காக இப்போ நான் அந்த மாதிரி பண்ணாலும்
வீடியோ போட்டிங்கன்னா அதை நான் குறைய எடுத்துக்கிட்டு ஓகேங்க திருத்திக்கிறேன் ஏதாவது என்ன அறியாமல். இதுதான் இது ஒரு ஹெல்த்தியான விஷயங்க. இது ஹெல்த்தியான விஷயம். ஆக்சுவலாக அவங்களுக்கு வியூஸ் மென்டாலிட்டியில் பண்ணுறது தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எங்கே சுற்றி இங்கே தான் வருது. ஒரு மால்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது அவன் ஏதாவது ஒரு காசு வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணியிருப்பான். தேர்ட் பார்ட்டியான ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்காது. அதை ப்ரொமோட் பண்ணும்போது நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற இந்த மாதிரி இல்லீகலான ஏபிகே வெர்ஷன் நிறையா. நீங்கள் சொல்கிற இந்த பேரண்டிங் கண்ட்ரோல் அவன் ஒரு வீடியோ போட்டிருப்பான் வியூஸ் போகணுங்கிறதுக்காக. இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லை, லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோ லிங்க் வந்துடும். அது நான் கூட பண்ணிருக்கேன். இந்த அழகான Dressக்கு வந்துட்டு இந்த விஷ் லிங்க்ல தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். லிங்க்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம அவங்க லிங்க் அனுப்புவாங்க. அதை நம்ம டேப் பண்ணோம்னா டைரக்டா அது மீஷோவோ அமேசானோ விஷ் லிங்க் உள்ள போய் அதுக்கப்புறம் அது மூலமா ஒரு சர்டன் கமிஷன் அவங்க. இது நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாமே. இது வந்துட்டு இல்லீகலான, இது நல்ல விஷயத்துக்கு இருக்கு, நிறைய நம்ம லிங்க் இருக்கு. பட் ஆனா இது பேரண்டிங் கண்ட்ரோல்ங்கும் போது அந்த அப்ளிகேஷன் அவன் டைரக்டா கொடுப்பான். அந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனை ஆகும். அங்க சுத்தி இன்ஃப்ளூயன்சர் ஒரு கிரியேட்டர் கையில தான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா எல்லாரும் அதை பார்த்து மட்டும் தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. நீங்க பான் வீடியோஸை பார்த்து கெட்டு போறாங்கிறத தாண்டி இதை பார்த்து தான் மெஜாரிட்டி அவன் டிஸ்டர்ப் ஆகுறான் பண்றாங்கிறது தான் இங்க மெஜாரிட்டியா நடந்துட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணோட போட்டோ நீங்க டீப் ஃபேக் பண்ண முடியும்னு ஹவு டு டீப் ஃபேக்னு ஒரு வீடியோ போடுறான். ஆமா, அதுக்கு இப்போ ரீசெண்டா தான் ரூலே கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி யாராவது வீடியோ போட்டா உங்களோட சேனல் பண்ணிடுவாங்க. ஸோ பட் இன்னைக்குமே நிறைய வீடியோஸ் இருக்கு. அப்படி ஒருத்தன் கிரியேட்டர் போடுறாங்க போது அதை பார்த்து அவன் கிரியேட் பண்ற ஆட்கள் தான் ஜாஸ்தி ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக நம்ம இங்கே தான் வருது. அது இங்கே சரியாயிருச்சு அப்படின்னாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில், ஏன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஜாஸ்தி ரொம்ப இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில். நான் 8 வருஷம் 9 வருஷம் முன்னாடி ஆரம்பித்த ஒரு டைம் ஆக்சுவலாக மதன் கௌரி, இர்ஃபான் வியூ எல்லாருமே அந்த டைமில் நான் பேசுகிற ஒரு காலகட்டம். ஏன்னா அன்றைக்கி கம்மி, ரொம்ப ஆப்வியஸாக கனெக்ட் இருக்கும், சர்க்கிள் ரொம்ப கம்மி. இன்னைக்கு அவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுங்கும் போது, ஆமாம், அப்படிங்கும் போது அவங்க அதை என்ன எவ்வளோ காசு வரட்டும் அதை நம்ம யோசிச்சு, நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, இதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, சிம்பத்தியாக கூட எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு சர்க்கிளில் ரொம்ப ஒரு 3 to 4 years பிஃபோர்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு ஆடு வருது. அப்போ எனக்கு கம்மியான ஃபாலோவர்ஸ் தான். பட் நான் அந்த டைமில் இருந்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அம்மா ஹோட்டலில் ஒரு நாளைக்கு 10 ரூபா இருந்தால் சாப்பிட்லாங்கிற சுச்சுவேஷன் தான் அன்றைக்கி இருந்துச்சு. அந்த சுச்சுவேஷனில் எனக்கு அந்த ஆடு வந்துட்டு 5000 ரூபா என்னமோ தரேன்னாங்க, 3000 என்னமோ. பட் அது இல்லீகல் ஆடு. அது வந்துட்டு சம்திங், அது இந்த சீட் விளையாடுறது அந்த மாதிரியான கேம் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இல்லீகல் கேம், இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கேம்லிங் ரிலேட்டட். நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு அந்த இடத்துல பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. ஏன்னா அடுத்த நாள் நமக்கு காசு வேணும். ஸோ 5000 நான் நெக்லெக்ட் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ பெயினாக. பட் எனக்கு அதுதான் எனக்கு அதுக்கப்புறம் நான் ஹாப்பி எனக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னை ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப கம்மியான பேராகவே இருக்கட்டுங்க, ஆனால் அவ்வளோ லாயலாக இருப்பாங்க. சரி, அதனால தான் சரி ஓகே நம்ம இதை கரெக்டாக இருந்துப்போம் அப்படிங்கிறது. பட் இதை பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் அப்படிங்கிறது தான். இங்கே நான் நல்லா அப்பெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ண வருவாங்களா. பட் பேசிக்காக ஒரு விஷயம் யோசிங்களேன், இதை அவங்க பண்ணலை அப்படின்னாலே இங்கே 4 பேருக்கு அது நல்லது நடக்கும். அதுதான் உண்மை. ஒரு பாதி தப்பே குறைஞ்சிரும். கண்டிப்பாக கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்க கையில் தான் இன்னைக்கு இருக்குங்கிற மாதிரி ஆயிருச்சு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க ஸ்கேம் கூட ரீசெண்டாக நடந்துச்சு, இந்த ஃபாரெக்ஸ். ஆமாம் கூட ஒரு 5 months back ட்ரேடிங் சொல்றீங்க. ஆமா நிறைய அம்லா சச்சின் நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. ஆமா. ஓகே, சோ थैंक यू bro. ஆக்சுவலி ரொம்ப வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்கீங்க. இன்னுமே எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஒரு விஷயத்த கண்டென்ட்டா போடுறது வந்துட்டு முக்கியம் இல்லை, பட் அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், முக்கியமா தப்பு நடக்காம இருக்கணும்ங்கிறது தான் மெயினா நீங்க சொல்லிருக்கீங்க. ரிசர்ச் பண்ணிட்டு அது நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுட்டு பண்றது. அமௌண்ட்டே கொடுத்தாலும் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கோங்க. மற்றபடி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.